லதா பகவான்கரி இவங்க மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு 65 வயசு பாட்டி. இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் கூலி வேலை செஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. டெய்லியும் மொட்டை வெயில வேலை செஞ்சாதான் இவங்களுக்கு சாப்பாடு. இவங்களுக்கு 3 பொண்ணுங்க. இருக்கிற காசெல்லாம் போட்டு 3 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. திடீர்னு இவங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. டாக்டர் இவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாரு. இப்போது லதா வீட்டு செலவையும் பார்க்கணும், அவங்க ஹஸ்பண்டுக்கு ட்ரீட்மெண்ட் செலவையும் பார்க்கணும். இவங்ககிட்ட சுத்தமாக காசு இல்லை. இவங்க ஊரில் இருக்கிற தெரிஞ்சவங்க கிட்டேல போய் கேட்குறாங்க, ஆனால் யாருனாலையும் பெருசாக பணம் கொடுக்க முடியல. இதுதான் நம்மளோட பிரச்சனையே. ரிச் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிச் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பூர் ஃப்ரெண்ட்ஸுக்கு பூர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் அவங்க ஒரு நியூஸ் பார்க்குறாங்க. ஊரில் ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேரத்தான் போட்டி நடக்குதுங்க. ஜெயிச்சா 5000 ரூபா கேஷ் ப்ரைஸ். மற்றவங்களுக்கு வேணால் இது ஒரு சாதாரண போட்டியாக இருக்கலாம், ஆனால் இவங்களுக்கு இவங்க ஹஸ்பண்ட் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. சரி ஓடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. மேரத்தான் ஓடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. வயசு பசங்களே அவ்வளோ நாள் ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் தான் ஓடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு 65 வயசாச்சு. இதுக்கு முன்னாடி மேரத்தான் ஓடுன அனுபவம் கூட கிடையாது. ஷூஸ் கிடையாது, ட்ரெஸ் கிடையாது, ப்ராப்பரான நியூட்ரிஷன் எடுக்கிறது கிடையாது. வெறும் கால்லையே சாரி கட்டிட்டு ஓடுறாங்க. யூனோ வாட், அவங்க அந்த போட்டியில் ஜெயித்தாங்க. 5000 ரூபா கேஷ் ப்ரைஸும் வின் பண்ணாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு ட்ரீட்மெண்ட் செலவையும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க மேரத்தான் ஓட ஆரம்பித்தாங்க. 2019 பூனே இன்டர்நேஷ்னல் மேரத்தான் போட்டி நடந்துச்சு. அந்த போட்டியில் இவங்க கோல்டு மெடல் வின் பண்ணாங்க. 2020 இவங்கள பற்றின ஒரு கதையை ஒரு படமாகவே எடுத்தாங்க. அந்த படத்துலேயும் இவங்களே நடித்தாங்க. இப்போ சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட ட்ரெஸ் இல்லை, ஷூ இல்லை, இப்போ இருக்கிற பசங்க மாதிரி யூத்து கிடையாது, 65 வயசு பாட்டி. சிச்சுவேஷனை காரணமாக வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி உட்காந்துட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். இந்த வயசுலையும் இந்த பாட்டி வேறு லெவல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஜெயிக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். கீப் ரன்னிங்.